as you clearly mentioned, நீங்கள் எஜுகேஷனல் செக்டரில் பல வேர்ட்டிகல்ஸில் இருக்கிறீங்க. Where did you exactly start and what was the motivation like? What inspired you to start this work? There's a deep story for that as well. In between, I was also playing a major role of master franchisee for 11 districts of central Tamil Nadu itself. We are also pan-India operations now. அந்த காலத்தில் வேலை பார்க்கறதுக்காக படித்த ஒருத்தர் நான் கிடையாது. I have seen you in many stages. Stagesனு இல்லை, personally I also have seen you. எங்கே பார்த்தாலுமே how come you are wearing that perfectly pleated பட்டு saree always? Silk saree means In that point, நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பீப்புளை கைட் பண்ணிருக்கீங்க? I would say more than 10,000. இது நவனிதா சில்க்ஸ் வழங்கும் நான் எஜியட் நவனிதா. இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட் மால்வி குவெஸ்ட் ஓவர்சீஸ் எஜுகேஷன் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மேடம் மலர் விஸ்வநாதன் மேடம் நம்மளோட இருக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மௌலினி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் குட் மேம், ஆல் குட். எங்களுக்கு மலர் மேமை ரொம்ப நாளாக தெரியும், ஆனால் மலர் மேமோட ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள். That sounds interesting. I was born in a place called Musiri. ஒரு மணி நேரம் திருச்சியில் இருந்து. When I was 7 years old, நானா நல்ல எஜுகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டலில் படிக்கிறேன்னு ஐ மூவ் டு ட்ரிச்சி. ஸோ ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் ரேஸ்ட் இன் அ போர்டிங் ஸ்கூல். லீவுக்கு அப்படின்னு போகும்போதெல்லாம் த என்டையர் ஹாலிடே யூஸ் டு பி அ ரியல் ஹாலிடே. கம்ப்ளீட் செலிப்ரேஷன், சினிமா பார்க்குறது, விளையாடுறது, இது மாதிரி. இது கூட ஒரு ஹாலிடே ஸ்பாட் அப்படின்னா அன்னைக்கு என்னோடய மாமா வீடு மதுரை. மதுரையில் நடராஜா ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு இப்போது க்ளோஸ் டு 100 years ஆஃப் ஷாப் டெக்ஸ்டைல். ஸோ இன்றைக்கி இருக்கிற மாதிரி மால்ஸ் அப்படி கிடையாது. சித்திரை பொருட்காட்சி பார்ப்போம். அடுத்து நான் பார்த்த ஒரு பெரிய கடை ஒரு ஜவுளி கடை, என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட் போன இடம் அப்படின்னா அது நடராஜா ஸ்டோர்ஸ். திரும்ப முசிறிக்கு வந்தால் எங்கள் அப்பா மரக்கடை, அதுவும் ஒரு பெரிய மரக்கடை. ஸோ ஹாலிடே அப்படின்னா ஆற்றுக்கு போகிறது, மதுரை போனால் பொருட்காட்சி, ஜவுளி கடைக்கு போகிறது, முசிறிக்கு வந்தால் மரக்கடை பார்க்குறது. லைஃப்பில் இது மட்டும்தான் நான் பார்த்த இடங்களே. ஃப்ரம் தேர் ஐ எம் ஒன் ஆஃப் த ப்ரிவிலேஜ்ட் விமன். நல்லா படிக்க வைக்கப்பட்ட ஒரு உமன் தான். ஸோ ஐ டிட் மை பேச்சுலர்ஸ் இன் ஹோலி கிராஸ் காலேஜ் economics, where I was a gold medalist and I was a centum scorer in my plus 2 itself. And then I did a cross major education of English literature, SRC la. Then postgraduate diploma in management, Madurai Kamarajar University la, distance education la padichen. Then I got married. I got married into a pharmacy vachirukra full and full மருந்து சுத்தியே வாழ்கிற ஒரு குடும்பம். Where I got a freedom to become financially independent. Once again, I would thank my entire family. எனக்கு கொடுத்த பெரிய எஜுகேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸாக எனக்கு கொடுத்ததுக்காகவும். That was way back 1995. I started earning from there. Now I think I have created ஒரு decent size of empire into business. 4 countries business பண்ணுறோம். எஜுகேஷனில் பல வேர்ட்டிகல்ஸில் இருக்கிறோம். ரைட் ஃப்ரம் சின்ன குழந்தைங்களோடைய ஃபோனிக்ஸ் கிளாஸஸ் வித் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோடைய இங்கிலீஷ் கிளாஸஸ் டில் காலேஜ் படிக்கிறவங்க, இன்டர்வியூ ஸ்கில்ஸ் வேணுன்றவங்க, அவங்களுக்கான ஆல் வேர்ட்டிகல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கோச்சிங், ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிறதுக்கு ஃபாரின் அனுப்புறது. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்கில்ஸ் கொடுக்குறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கில்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட், அந்த இடத்துல வி பிளே அ க்ரூஷியல் ரோல். வி ஹவ் ரீச் டு திஸ் லெவல். இட்ஸ் அ லாங் ஸ்டோரி மௌலினி. Long story short, in fact, yeah. So as you clearly mentioned, நீங்கள் எஜுகேஷனல் செக்டரில் பல வேர்ட்டிகல்ஸில் இருக்கிறீங்கன்னு.
Where did you exactly start and what was the motivation light behind? Because you said நீங்கள் variety of backgroundsல இருந்து வந்தீங்க, but then education was never a background for you. What inspired you to start this, ma'am? There's a deep story for that as well. I was part of the Hindu Vodaya resource person. They were conducting certain programs at schools. Hindu newspaper, right. So I worked and from there I picked up this business. When was this started exactly? Malvi Quest ன்னு இருக்கிறது you started as a Malvi Quest or Certainly not. I was with a national company, Pan India company, for some time. From it was 2006, I would say. From there, I bought the company's shares of this particular place, Trichyuடைய our center, and in between, I was also playing a major role of master franchisee for 11 districts of central Tamil Nadu itself. ஸோ அதில் இருந்து எக்ஸிட் பண்ணி அந்த கம்பெனியை வாங்கிட்டு அப்புறம் ஒரு ப்ரோக்ராமாக நம்மளோட ஆட் பண்ணி அப்படி டெவலப் பண்ணது தான் மால்வி குவெஸ்ட். ஸோ வி நவ் ரன் கம்பெனிஸ் இன் 4-5 நேம்ஸ் as Excel Educational Services, Quest Educational Services, Quest Academy, then Malvi Quest. We have MVQ with Forex, MVQ loans, MVQ accommodations, kind of. So we grew up from a smaller size center, one center, to now multiple offices in 4 countries. 4 countries. Yeah. We are also Pan-India operations now, into Pan-India operations. So whatever we start small, it will turn into big. Certainly. It's very Certainly. very well said, ma'am. Yeah. So I have a question for you personally. Generally, in your era when you were young and all, பொண்ணுங்களை படிக்க வச்சாலே டீச்சருக்கு படிங்க இல்லை நர்ஸ்க்கு படிங்கன்னு சொல்லுவாங்க. That mindset was there. அது ஒரு சேஃபான ஜாப் அப்படின்னு. What made up you take you economics? ஹானஸ்டாக சொல்லணுன்னா I wanted a diversion. Like I studied science, math and history, geography then. I wanted a change of group. அப்புறம் அந்த காலத்தில் வேலை பார்க்குறதுக்காக படித்த ஒருத்தர் நான் கிடையாது. பிகாஸ் த பேக்ரவுண்ட் ஐ கம் ஃப்ரம் மை ஃபேமிலிஸ், மென் கூட படிச்சுட்டு வேலை பார்க்க மாட்டாங்க, படிப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே ஆண்டர்ப்ரெனர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், வாங்கி விற்கக்கூடிய வேலைகள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி செய்வாங்க. ஸோ வேலை பார்க்குறதுக்காக நான் படிக்கலை. ஒரு இடத்துலையுமே ஐ வாண்டட் அ சேஞ்ச் கைண்ட் ஆஃப், புதுசாக என்ன படிக்கலான்னு experimenting. And probably I would say I was consistent and I used to give full. அதனால தான் அந்த சென்டம் எல்லாம் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். 86ல் ஒரு சென்டம்ன்றது இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் ஐ வாஸ் ரைஸ்ட் இன் அ போர்டிங் ஸ்கூல். தேர் வாஸ் நோ ஒன் டு சே படிங்க, இது பண்ணுங்க, அதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போவும் நான் அந்த ஒரு குவாலிட்டி தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். வாட் எவர் யூ டூ இட் ஃபுல்லி. எது வேணால் பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம். சோஸ் அக்கௌண்டன்சி. ஃப்ரம் தேர் ஐ வாண்ட் டு டூ எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது ஐ ஃபெல்ட் தட் தேர் வாஸ் அ கேப் இன் மை ஆம்பிஷன். நான் என்னோடய ஃபேமிலியிலலாம் லைக் ஹில் ஸ்டேஷனில் படித்தாங்க, கான்வெண்ட்டில் படித்தாங்க. அப்போது ஐ ஃபெல்ட் தட் ஐ நீட் டு லைக் ப்ரோக்ரஸ் பெட்டர். இன்னும் கொஞ்சம் போது இங்கிலீஷ், அப்போது ஒரு கேப் இருந்தது, இங்கிலீஷாக இருந்தது பொதுவாக இண்டஸ்ட்ரியில். ஸோ ஐ ஸ்டடிட் லிட்ரேச்சர். அதிலேருந்து லிட்ரேச்சர் போதும், இதில் போய் எம்ஃபில் பண்ண வேணாம், ஐ வாண்ட் டு டூ மேனேஜ்மெண்ட். ஸோ தட் ஐ ஹேட் அ விஷன். எங்கேயோ எனக்கோ ஒரு நாள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஐ didn't have a plan என்ன பண்ண போகிறேன் அப்படி எனக்கு செட்டப்பும் கிடையாது. பட் தென் ஐ சோஸ் த கோர்சஸ் தட் வே. So I understand from your educational background, from economics to English literature and a self-motivated family, you are into today what you are. Correct, ma'am? Absolutely. Yes. Yeah. I have seen you in many stages. Stagesnு இல்லை, personally I also have seen you. எங்கே பார்த்தாலுமே how come you are wearing that perfectly pleated பட்டு saree always? எந்த ஸ்டேஜ், எந்த ஒரு இடமா இருந்தாலும் why do you come in பட்டு saree? Why do you comங்கிறத விட what is the story behind the பட்டு saree or the attraction towards the silk sarees within you? Silk saree means progression and prosperity. கட்ட ஆரம்பித்த காலத்தில் இந்த மாதிரி ஐடியாலாம் வச்சு கட்டலை. ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் கலர்ஸ். அண்ட் என்னோடய தாத்தா ஒரு பெரிய பட்டுப்புடவை கடையோட ஓனர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ
occasions were celebrated only with பட்டு பாவாடை சட்டை. அப்போது அண்ட் சில்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணோன்னே கிளியாது. யூ வேர் இட் ஃபார் அ லாங்கர் டைம். ஸோ அடிக்கடி நான் கட்டினதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஹாலிடேயில் நான் பார்த்து எனக்கு பிடிச்சி நான் வேடிக்கை பார்க்க விரும்பின ஒரு விஷயம் அகெயின் த சில்க் சாரீஸ் ஆர் பட்டு பாவாடைகள். அது மாதிரி எங்கள் அம்மாவோட பட்டு புடவை வாட் எவர் ஷி ஹேட் அதெல்லாம் பிரித்து பார்க்குறதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஐ திங்க் த ஃபீல் இன்ஸ்பயர்ட் மீ. எப்பயுமே ஆர் ஐ ஜஸ்டிஃபை மை செல்ஃப். நிச்சயமாக 2 வருஷத்தில் தூக்கி போட போகிறது கிடையாது. ஐ கீப் சாரீஸ். என்கிட்ட ஒரு 40 years ஓல்ட் சாரீ இருக்குது. 30 years வரையிலுமே 40 வரைக்குமே நான் வச்சுருக்கிறேன். ஸோ கட்ட பட்டு புடவை நல்லாயிருக்கும். அப்போது நம்ம ரொம்ப நாள் கட்டலாம். அண்ட் தட் கிவ்ஸ் மீ கம்ஃபர்ட் அண்ட் அ ஃபீல் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்னு சொல்லுவேன். கலையாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக கட்ட முடிகிறது. ஐட் பீன் வெரிங் இட் ஃபார் அ லாங் டைம். ஆர் ஃப்ரம் டே 1 when I started நல்லா கட்டுறது எப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். அதனால் நான் ஐ டூ இட் எவ்ரிடே. லெஸ் தென் 3 minutes போதும் எனக்கு ஒரு பட்டுப்புடவை கட்டுறதுக்கு. ஐ கேரி மை செல்ஃப் இன் ஒரு கலையாத மாதிரி. அதனால் வித் 1 single pin ஐ வேர். அதுவும் ஐ வுட் லைக் டு டெல் எவ்ரி ஒன் இட்ஸ் வெரி ஈஸி. நம்ம அதை ஆசையாக கட்டுனா அது அப்படியே ட்ரேப் ஆகி நிற்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க மேம். எக்ஸப்ட் சாரி, வாட் இஸ் த ஒன் வார்ட்ரோப் யூ லவ் இட் ஆர் சாரி இல்லைனா இதுதான் அப்படின்ற மாதிரி வாட் இஸ் த ஆப்ஷன் யூ சி? எனக்கு இஃப் நாட் சாரி ஐ வுட் ப்ரிஃபர் அ லாங் குர்த்தி. ஒரு நீ வரைக்கும் குர்த்தி அண்ட் அ கம்ஃபர்டபுள் பாட்டம் எனக்கு. பட் ஐவ் சீன் விமென் வேரிங் ஸ்கர்ட்ஸ் அண்ட் பிளேசர் டாப் எல்லாம் போட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நடப்பாங்க. ஸோ நான் அட்மையர் பண்ணுற ஒரு ட்ரெஸ் அப்படின்னா ஸ்கர்ட் வித் அந்த ப்ரொஃபஷ்னல் டாப் போடுவாங்க இல்லையா அது. whenever I see you in a public gathering or anything, நிறைய பேரண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணி எங்கள் பசங்க உங்ககிட்ட தான் படித்தாங்க அப்படின்னு லாங் அகோ so long ago ஸ்டோரி எல்லாம் இருக்குது. இன் தட் பாயிண்ட் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பீப்புளை கைட் பண்ணியிருப்பீங்க? I would say more than 10,000 easily. Sometimes ஸ்கூல்ஸ்லலாம் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா அந்த இடத்துல அந்த இயரில் 2,000 3,000 இருப்பாங்க. பட் அதர் தென் நம்ம சென்டருக்கு வந்து பர்சனலாக பழகினவங்கள இட் ஷுட் பி மோர் தென் சம்வேர் அபவுட் 10,000 ப்ளஸ். இன்றைக்கி ஓவர்சீஸ் எஜுகேஷன் வந்துட்டு ரொம்ப காமன் ஆகிடுச்சு. 12th முடிச்சுட்டு போகிறாங்க, ரொம்ப பாப்புலராக பிளான் பண்ணுறாங்க. பட் தென் வென் யூ ஸ்டார்டட், நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசும்போது என்னென்ன கான்ஃபிடென்ஸ் கொடுத்து பேசுனீங்க? ஹவு கான்ஃபிடென்ட்லி த பேரண்ட்ஸ் ஆல்சோ ட்ரஸ்டட் யூ இன் சென்டிங் த கிட்ஸ் வித் யோர் கம்பெனி? இது நான் ஒரு 2-3 பார்ட்டாக பதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வரும்போது ஆல்ரெடி வி வேர் இன்டு பிஸ்னஸ். ஒரு சில்ட்ரன் அகாடமி ஒரே இடத்துல அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் காட்டிகிட்டு இருக்கிறோம். தட் அகாடமி வாஸ் அகெயின் ஹேண்ட்லிங் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ். அந்த சில்ட்ரன் கிட்ட சேஞ்சஸ் பார்த்துருக்காங்க. தட் ஹஸ் ஹெல்ப் தெம் அ லாட். இந்த ட்ரஸ்ட் ஒரு பக்கம் பில்ட் பண்ணியிருந்தோம். ரெண்டாவதாக வி நெவர் ஹைப்ட் ஆன் எனி திங். இந்த ஃபாரின் போகிறது அப்படிங்கிறது நம்ம பாரதியார் காலத்திலே திரை கடல் தேடியும் திரவியம் தேடுன்னு சொல்லப்பட்ட ஒன்று தான். அது ரொம்ப ஒரு 100 வருஷமாக பீப்புள் 100 வருஷத்துக்கு மேலேயே நேரடியாக வேலை வாய்ப்புக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் போனாங்க. எஜுகேஷன் பரவலாக ஒரு 100+ இயர்ஸாக எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபாரின் போகணுன்ற இன்ட்ரெஸ்டே சில பேருக்கு இருக்கும். அவங்க எல்லோரும் நம்மளை தேடுவாங்க. அவங்க தேடுறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான கன்சல்டன்ட் ஆர் சம்மன் ஹூ குட் ப்ரொவைட் திஸ் சர்வீஸ். எல்லா பேரண்ட்ஸாலையும் உடனே ஃபாரின் கிளம்பி போக முடியாது. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் என்ஓசி வாங்கணும், அப்ளை பண்ணி ஹாலிடேக்கு அப்ளை பண்ணணும். பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா டெய்லி அவங்க பிஸ்னஸை பார்க்கணும், அதை விட்டுட்டும் போக முடியாது. ஸோ அந்த இடத்துல அவங்க யார் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க. ஸோ நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க, நானும் என்னோடய சன்ஸும் ஹூ ஆர் இன்டு பிஸ்னஸ் நவ். ஸோ எங்களுடைய க்ரெடிபிலிட்டி எப்படி பில்ட் ஆச்சுன்னா, இவங்களே நிறைய நாட்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். இவங்க ஐ ஸ்டடிட் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ. அவங்களுடைய MBA கோர்ஸில் பூத் கேம்பஸ், தட்ஸ் அ வேர்ல்ட்ஸ் நம்பர் 1ன்னு சொல்லலாம். அதில் ஐ டிட் அ ஷார்ட் கோர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது அடுத்த விதமாக ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுச்சு.
அப்புறம் வி நெவர் ரஷ் ஃபார் பிஸ்னஸ். இப்போ நான் 10,000 ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணியிருக்கோன்னா அவங்க எல்லாரும் ஃபாரின் போனாங்கன்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் இருக்க பெஸ்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற சில கண்ட்ரீஸில் அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும்னா அதை சொல்லி கொடுத்துருப்போம். நீங்கள் போக வேண்டாம், இங்கே கொஞ்ச நாள் வேலை பாருங்கள், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், எல்லா விதமான கைடன்ஸும் கொடுக்குறோம். ஐ திங்க் தீஸ் ஃபேக்டர்ஸ் build the next level of trust at Malvi Quest.